ரிலையன்ஸ் வாங்கலாமா? இல்ல டாடா மோட்டார்ஸ் தான் நெக்ஸ்ட் வின்னரா? 2மே இந்தியாவோட பிக்கெஸ்ட் கம்பெனிஸ். ஆனா நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ்ல எந்த ஸ்டாக்ஸ் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு? ஸ்டாக் பிரைஸ் பார்க்கலாம். ரிலையன்ஸ் கரண்ட் பிரைஸ் அரவுண்ட் 1321 rupees. 52 வீக் ஹை பாத்தீங்கன்னா 1611.8. ஹைல இருந்து சுமார் 18% டவுன். டாடா மோட்டார்ஸோட கரண்ட் பிரைஸ் சுமார் 430 ரூபாய். 52 வீக் ஹை பாத்தீங்கன்னா 509 ரூபாய். அதாவது ஹைல இருந்து சுமார் 79 ரூபாய் கீழே ட்ரேட் ஆகுது. பெர்சன்டேஜ பார்த்தா சுமார் 15.5% கரெக்ஷன். ரிலையன்ஸ் ஒரு சிங்கிள் பிசினஸ் இல்ல. ஜியோ, ரீட்டைல், ஆயில் அண்ட் கெமிக்கல்ஸ், நியூ எனர்ஜி இது எல்லாமே இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 2025ல ரெவென்யூ 10.7 lakh crore rupees. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 81,000 crore rupeesக்கும் மேல. இந்தியால பிக்கெஸ்ட் கேஷ் ஜெனரேட்டிங் கம்பெனிஸ்ல ஜியோவும் ஒண்ணு. நிறைய பேருக்கு இருக்கிற பிக்கெஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஜியோ ஐபிஓ வந்தா ரிலையன்ஸ் என்ன ஆகும்? ரிலையன்ஸ்ல இருந்து ஜியோ பிரிஞ்சு போயிடுமா? ரிலையன்ஸ் ரெவென்யூ குறையுமா? ப்ராஃபிட் குறையுமா? முதல்ல ஒரு மித்த கிளியர் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஜியோ ஐபிஓ வந்தா ரிலையன்ஸ்ல இருந்து ஜியோ செப்பரேட் ஆயிடும்னு சொல்றாங்க. ஆனா அது கரெக்ட் இல்ல. கரண்ட் ஐபிஓ பிளான் படி ரிலையன்ஸ் இன்னும் ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ்ல மெஜாரிட்டி ஸ்டேக் வச்சிருக்கும். அதாவது ஜியோ ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகும். ஆனா மெஜாரிட்டி ஓனர் இன்னும் ரிலையன்ஸ் தான். அதனால ரிலையன்ஸ் ஃபினான்ஷியல்ஸ் என்ன ஆகும்? இதுதான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். ரிலையன்ஸ் ஜியோவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் ஜியோ ரெவென்யூ, ப்ராஃபிட், எப்டா எல்லாமே ரிலையன்ஸ் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கண்டினியூ ஆகும். அதாவது ஐபிஓ வந்ததுக்காக ரிலையன்ஸ் ஃபினான்ஷியல்ஸ் சடன்லி சின்னதாகாது. அப்ப ஐபிஓ ஏன்? இதுக்கு ஆன்சர் என்னன்னா வேல்யூ அன்லாக்கிங். இப்ப ரிலையன்ஸ் வாங்குற இன்வெஸ்டர் ஒரே கம்பெனிக்குள்ள வாங்குறது ஜியோ, ரீட்டைல், ஆயில் அண்ட் கெமிக்கல்ஸ், நியூ எனர்ஜி, மீடியா எல்லாத்தையும் சேர்த்து. அதனால ஜியோவோட ஆக்சுவல் வேல்யூ மார்க்கெட்டுக்கு ஃபுல்லா தெரியாது. ஐபிஓ கம்ப்ளீட் ஆன பிறகு ஜியோ தனியா ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகும். மார்க்கெட் ஜியோக்கு தனியா வேல்யூவேஷன் கொடுக்கும். அதனால அனலிஸ்ட் சொல்றது ரிலையன்ஸ் ஹிடன் வேல்யூ அன்லாக் ஆகலாம் அப்படிங்கிறது தான். ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 26 ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 1.46 lakh crore, எப்டா 76,255 crore rupees, மார்ஜின் 51.9%. அதாவது ரெவென்யூ மட்டும் இல்ல, ப்ராஃபிட் சைட்லயும் ஜியோ ரொம்ப பவர்ஃபுல் பிசினஸ். இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒருவேளை ஜியோ இல்லைன்னா ரிலையன்ஸ் இன்னும் ஹியூஜ் கம்பெனி தான். ஏன்னா ஆயில் பிசினஸ் இருக்கு, ரீட்டைல் இருக்கு, நியூ எனர்ஜி இருக்கு. ஆனா ஹை மார்ஜின் டிஜிட்டல் பிசினஸ் இல்லாம போயிடும். அதனால ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி லோவர் ஆக வாய்ப்பு இருக்கு. புல் கேஸ் சொல்றது என்னன்னா, ஜியோ ஐபிஓ வேல்யூ அன்லாக் பண்ணும், ரிலையன்ஸ் ஸ்டேக் மார்க்கெட்ல கிளியர் வேல்யூ கிடைக்கும். ஏஐ கிளவுட், டேட்டா சென்டர்ஸ், ஃபியூச்சர் growth இன்னும் ஆக்சலரேட் ஆகலாம். பேர் கேஸ் சொல்றது, ஒரு வேளை ஐபிஓ வேல்யூவேஷன் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனுக்கு கீழே வந்தா ரிலையன்ஸ் ஸ்டாக் டிசப்பாயின்மெண்ட் ஆகலாம். ஏன்னா மார்க்கெட் சம்டைம்ஸ் குட் நியூஸை முன்னாடியே பிரைசிங் பண்ணியிருக்கும். பாட்டம் லைன், ஜியோ ஐபிஓனா ஜியோ ரிலையன்ஸை விட்டு பிரிய போறது இல்ல. ரிலையன்ஸ் மெஜாரிட்டி ஓனரா கண்டினியூ பண்ண போகுது. அதனால ஜியோ ஃபினான்ஷியல்ஸ் இன்னும் ரிலையன்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கும். ஆனா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டைம் ஜியோக்கு தனியா வேல்யூவேஷன் கொடுக்க போகுது. அதுதான் ஐபிஓட பிக்கெஸ்ட் ஸ்டோரி. டாடா மோட்டார்ஸோட ஸ்டோரி கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. Earlier, it was a loss company. Now, Jaguar, Land Rover, commercial vehicles, passenger vehicles, EV leadership இதுதான் growth drivers. டாடா மோட்டார்ஸோட நம்பர்ஸ் எப்படி இருக்கு? ஃபினான்ஷியல் இயர் 26ல டாடா மோட்டார்ஸோட ஓவரால் பிசினஸ் மிக்ஸ்டா இருந்தாலும் கோர் ஆபரேஷன் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. டாடா குரூப்புக்குள்ள இருக்கிற 2 கம்பெனிஸை கம்பேர் பண்ணா ரிசல்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவங்களோட ஃபினான்ஷியல் இயர் 26 ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை ஸ்க்ரீன்ல போட்டிருக்கேன். ஸோ வாட் டஸ் திஸ் மீன்? சிம்பிளா சொன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பிஸ்னஸ் இப்போ ஸ்ட்ராங் ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் ஹெல்த்தி கேஷ் ஜென்ரேஷன் காமிக்குது. ஆனால் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஜிஎல்ஆர் பிஸ்னஸ் ரெவென்யூ ரொம்ப பெருசாக இருந்தாலும் மார்ஜின்ஸ், ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் கேஷ் ஃப்ளோ சைடில் ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அதனால டாடா மோட்டார்ஸை அனலைஸ் பண்ணும்போது ரெவென்யூ மட்டும் பார்க்கக்கூடாது, ப்ராஃபிட்டபிலிட்டி, கேஷ் ஃப்ளோ அண்ட் பிஸ்னஸ் செக்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இவாலுவேட் பண்ணணும். அதுதான் ஒரு இன்வெஸ்டருக்கு கம்ப்ளீட் பிக்சர் கொடுக்கும். சொல்றது என்னன்னா, ஜியோ ஐபிஓ ஃபியூச்சர் ட்ரிகரா இருக்கலாம். ரீட்டைல் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. நியூ எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் லாங் டர்ம் growth கொடுக்கலாம். ஆயில் பிசினஸஸ் கேஷ் மெஷின். அதனால சம் புல்லிஷ் இன்வெஸ்டர்ஸ் இத பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறாங்க.
டாடா மோட்டார்ஸ் புல்ஸ் சொல்றது என்னன்னா, JLR மார்ஜின்ஸ் கடந்த சில வருஷமா சிக்னிஃபிகன்ட்டா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்தியா பேசஞ்சர் வெஹிக்கிள் மார்க்கெட் க்ரோ ஆகுது. கமர்ஷியல் வெஹிக்கிள் சைக்கிள் இம்ப்ரூவ் ஆகலாம். EV அடாப்ஷன் லாங் டர்ம் பெனிஃபிட். அதனால ஆட்டோ சைக்கிள் இன்னும் முடியல. பேர் கேஸ் ரிஃபைனிங் மார்ஜின்ஸ் வீக் ஆகலாம். டெலிகாம் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகலாம். ஜியோ IPO டிலே ஆகலாம். ஹியூஜ் கம்பெனிங்கிறதால 5x ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. டாடா மோட்டார்ஸ் பியர்ஸ் ஆட்டோ இண்டஸ்ட்ரி சைக்ளிக்கல், யூரோப் லக்ஸுரி டிமாண்ட் ஸ்லோ ஆகிறதுனால JLR இம்பாக்ட். EV காம்படிஷன் டாடா மட்டும் இல்ல, மஹிந்திரா, ஹுண்டாய், BYD, MG, டெஸ்லா ஃபியூச்சர் என்ட்ரி காம்படிஷன் ஜாஸ்தி ஆகுது. வேல்யூவேஷன் டிபேட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கேட்குற கேள்வி, ஜியோ, ரீட்டைல், நியூ எனர்ஜி ஃபுல் வேல்யூ மார்க்கெட் பிரைஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகலையா? டாடா மோட்டார்ஸோட இன்வெஸ்டர்ஸ் கேட்கறது, JLR ப்ராஃபிட்ஸ் சஸ்டைனபிளா? யாருக்கு எந்த ஸ்டாக்? சேஃப் காம்பவுண்டர் வேணுமா? ரிலையன்ஸ் டைவர்சிஃபைட் பிசினஸ், ஸ்டேபிள் earnings, ஹிஸ்டாரிக்கலி வெல்த் கிரியேஷன் கிரியேட் பண்ண கம்பெனி. ஹையர் growth பொட்டன்ஷியல் வேணுமா? டாடா மோட்டார்ஸ். ஆனா ரிஸ்க்கும் அதிகம், வாலடைலிட்டியும் அதிகம். ஸோ நீங்க கான்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்னா ரிலையன்ஸ் அக்ரெசிவ் growth அண்ட் ஹை ரிஸ்க் appetite புல்ஸ் இன்வெஸ்டர்ஸ். டாடா மோட்டார்ஸ் லாங் டர்ம் போர்ட்ஃபோலியோ. பல அனலிஸ்ட் சொல்றது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா செக்டர் டைவர்சிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டாக் ரிலேட்டட் அப்டேட்ஸ், அனாலிசிஸ் தெரிஞ்சுக்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.